ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஆனால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு ஒன்று தேவை. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு சில ரேஷியோஸ் இருக்குது. இந்த ரேஷியோஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப எளிமையாக ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ண முடியும். அது என்னென்ன ரேஷியோன்னா, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ரேஷியோ. இது உங்ககிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் சேவிங் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கும். செகண்டு பேசிக் லிக்விடிட்டி ரேஷியோ. இது எதுக்குன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத இது குறிக்கும். தேர்டு இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ. இது எதுக்குன்னா உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறத இது குறிக்கும். ஃபோர்த்து லியபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது உங்கள் முதலீடுக்கும் உங்கள் கடனுக்கும் உள்ள விகிதத்தை குறிக்கும். ஃபிஃப்த்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரேஷியோ. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வருமானம் ஈட்டுற நபராக இருந்தால் நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அழியாமல் இது பார்த்துக்கும். ஓகே, இந்த ரேஷியோவெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ரேஷியோ. நீங்கள் உங்கள் மாத சம்பளத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட்டு சேவிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேவிங்ஸ் ரேஷியோ குறிக்கும். இதுக்கான சிம்பிளான ஃபார்முலா என்னென்னா, சேவிங்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு உங்களோட மாத சேமிப்பு டிவைடட் பை மாத சம்பளம் இன்ட்டு 100. இப்போ உங்கள் மாத சம்பளம் 40,000 இருக்குது. நீங்கள் 8,000 சேவ் பண்ணுறீங்கன்னா அது இன்ட்டு 100 போட்டால் 20%. 20% அப்படிங்கிறது உங்கள் சேவிங்ஸ் ரேஷியோவாக இருக்கணும். 20% இல்லாட்டா கூட அபோவ் 15% பார்த்துக்கோங்க. அதை மாதிரி உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆக இந்த ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். செகண்டு பேசிக் லிக்விடிட்டி ரேஷியோ. நீங்கள் இப்போ வேலையை விட்டுட்டீங்க, உங்கள்கிட்ட எந்த வருமானமும் கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எத்தனை மாதத்துக்கு உங்கள் ஃபேமிலியை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத குறிக்க தான் பேசிக் லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த பேசிக் லிக்விடிட்டி ரேஷியோவுக்கு ஃபார்முலா என்னென்னா, லிக்விடிட்டி அசெட் டிவைடட் பை மந்த்லி எக்ஸ்பென்சஸ். அதாவது உங்கள்கிட்ட இப்போ பணமாக்கக்கூடிய சொத்துக்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட மாத செலவோட டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கலாம். ஷார்ட் டேர்மில் எப்படி போட்டிருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விடிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாம் சேர்ந்து உங்கள்கிட்ட 3 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். உங்களோட மாத செலவு 50,000 அப்படின்னு வச்சுப்போம். இந்த 3 லட்சத்தை 50,000 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6. அப்போ 6 மாதத்துக்கு தேவையான பணத்தை இந்த மாதிரி லிக்விடிட்டி அசெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதுவே உங்கள் ஃபேமிலியில் சின்ன குழந்தைங்க, வயசானவங்க இவங்களாம் இருந்தால் 10 மாதத்துக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணுற சொத்துக்களை ஒரு 10 மாத தொகையாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வருமானம் ஈட்டுற நபருக்கு ஏதாவது எதிர்பாராத விதமாக நடக்கும்போது அல்லது ஏதாவது வேலை போயிட்டாலோ உங்கள் ஃபேமிலியில் 10 மாதத்துக்கு எந்த பண பிரச்சனையும் இல்லாமல் இது பார்த்துக்கும். உங்களோட வருமான இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை போயிட்டால் மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களோட பிஸ்னஸ் முடங்கிட்டா கூட இந்த 10 மாத தொகையை வச்சு சமாளிக்க முடியும். அதனால் இந்த பேசிக் லிக்விடிட்டி ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை அல்லது பண சிக்கல் வரவே வராது. தேர்டு இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ. நம்மளோட வருமானம் அப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இஎம்ஐ கட்டுறோம், இது ரெண்டுக்கு உள்ள வீதம் தான் இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ, உங்களோட மாத சம்பளம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, ஹோம் லோன் அல்லனா கார் லோன். இப்போ உங்களோட மாத சம்பளம் 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுப்போம். ஹோம் லோன் 30,000 இருக்குது, கார் லோன் 8,000 இருக்குது அப்படின்னா 38,000 டிவைடட் பை 1 லட்ச ரூபா இன்ட்டு 100. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 38% வரும். இது பொதுவாக 35 to 40% வரைக்கும் இருக்கிறது நல்லது. ஆனால் இதெல்லாம் தாண்டி 50% மேலே இந்த ரேஷியோ போகும்போது உங்களால் குடும்ப செலவை சமாளிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் நீங்கள் கிரெடிட் கார்டில் பணம் எடுப்பீங்க அல்லது பர்சனல் லோன் வாங்குவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேலும் மேலும் கடன் தான் அதிகமாகும். அப்புறம் இந்த டெப்ட் ட்ராப்லேருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பீங்க. ஸோ அதனால் புதுசாக ஏதாவது பெரிய கடன் வாங்க போகிறீங்க அல்லது ஆல்ரெடி கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு தான் நீங்கள் புதுசாக கடன் வாங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் புதுசாக கடன் வாங்குறத தள்ளி கூட போடலாம். ஏன்னா இந்த ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக ஃபோர்த்து லியபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஒருத்தரோட மொத்த கடனுக்கும் அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கிற ரேஷியோ தான் லியபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 15 lakhs ஹோம் லோன் வச்சுருக்கீங்க, 5 லட்ச ரூபாய்க்கு கார் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கடன் 20 லட்ச ரூபா ஆச்சு. அடுத்ததாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 10 லட்ச ரூபா இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்டில் 20 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, ஈக்விட்டி ஃபண்டில் 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, மொத்தமாக 85 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் குடியிருக்கிறது சொந்த வீடு அப்படின்னு வச்சுப்போம். அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்ச ரூபா அப்படின்னா அதை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்க முடியாது. ஏன்னா குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறது அத்தியாவசியம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேர்க்க முடியாது. இப்போ லியபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னா
உங்களோட மொத்த கடன் 20 லட்ச ரூபா டிவைடட் பை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 85 லட்ச ரூபா இன்ட்டு 100. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 23.53 வரும். பொதுவாக இந்த லியபிலிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 35லேருந்து 40% வரைக்கும் இருக்கலாம். இது உங்களுக்கு கம்மியாக இருக்கணும். இது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறது இருக்காது. அடுத்ததாக 5th லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரேஷியோ. ஒருத்தரோட இப்போதைய சம்பளம் அல்லது சம்பாதித்த மாதிரி 100 மடங்கு அளவுக்கு அவர் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கணும். இந்த ரேஷியோக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரேஷியோ. ஒருத்தரோட மாத சம்பளம் 50,000 அப்படின்னு வச்சுப்போம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னென்னா 100 இன்ட்டு மாத சம்பளம். அப்போது 100 இன்ட்டு 50,000 அப்படி பார்க்கும்போது 50 லட்ச ரூபா. அப்போது நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். உங்கள் மாத சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கவரேஜ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. இது மூலமாக அவங்களுக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். இப்போ இருக்கிற நிச்சயமற்ற காலகட்டத்தில் ஒரு தனி நபரோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான முதலீடாக தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வருமானம் ஈட்டுற நபர் யாராக இருந்தாலும் கம்மியான ப்ரீமியம் அமௌண்ட்டில் அதிகமான கவரேஜ் இருக்கிற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இது மூலமாக உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இல்லாட்டா கூட ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக கொடுக்க முடியும். இந்த 5 ரேஷியோவும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.